இந்த பிறந்திருக்கக்கூடிய 2025வது வருஷம் மார்ச் மாதம் எனக்கு என்னவெல்லாம் கொடுக்க போகிறது? ஏதாவது நடக்குமா? நடக்காதா? என்னமோ கண்டக சனின்றாங்க. என்ன ஆகப்போகுது? மார்ச் மாதம் வர 6, 7 கிரகம்லாம் சேரப்போதாமே. வாட் இஸ் தி இன்ஃபர்மேஷன் ஆஃப் 7 கிரகங்கள் அப்படின்ற மாரி என்னமோ பெருசா அப்படியே அதை பற்றியான கியூரியாசிட்டியோடு தினம் 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 நகரக்கூடிய என் ஆளுமை மிக்க கன்னிராசி நேயர்களே. கன்னினாலே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நான் திரும்ப திரும்ப சொல்ற மாரி, இந்த இன்ஃபர்மேஷன கேதர் பண்றதுக்கு அவங்கள மாரி ஒரு ஆள் பொறந்தான் வரணும். அது என்னவாம்மா? இது என்னவாம்மா? அது எப்படியாம்மா? இது எப்படியாம்மான்னு ஒரு விஷயத்த ஒருத்தர்கிட்ட கேட்டா பரவால்ல. ஒவ்வொருத்தங்கிட்டயும் கேட்பாங்க. ஏன்னா, அவங்கள பொறுத்தவரைக்கும் நெறைய விஷயம் கேதர் பண்ணி வச்சுக்கணும். ஆனா, அத அவங்க சொல்லுவாங்கன்னா, சொல்ல மாட்டாங்க. எல்லார்கிட்டேருந்து விஷயத்த வாங்கிட்டு, "அப்படியா மச்சான்? ஆ ஓகே. அப்படியாம்மா? ஓகே." அப்படின்னு, நீ பேசு நான் கேட்கறேன். நீ பேசு நான் கேட்கறேன்." அப்படின்ற மாரி அநியாயத்துக்கு பொறுமை. கன்னினாலே நிலம் இல்லையா? அநியாயத்துக்கு பொறுமைசாலிங்க. ஆனா, இந்த தடவ கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, எக்ஸ்ட்ரா நேரம் இருக்க போகுது. நான் சொன்ன மாரி இத்தன ராசிக்கும் நான் ஒரு நெகட்டிவான பலனே சொன்னேன். பாசிட்டிவான பலன் யாருக்கு நடக்க போகுதுன்னா, கன்னிராசிக்காரங்களுக்கு மட்டும் தான் நடக்க போகுது. 6ல சனி இருக்கிறது கொஞ்சம் பொறுப்பு அதிகரிக்கும். நெறைய தலைமை பொறுப்பு குடுப்பாங்க. ஆனா, அலைச்சல், அலைச்சல், அலைச்சல் வேல, வேல, வேல. இந்த அபசனி மாரி டடடடன்னு பம்பரம் மாரி சுத்தக்கூடிய நேரத்த தான் சனி கிரியேட் பண்ண போறாரு. அது மட்டும் தான் நடக்க போகுது. வேற எதுவும் நடக்க போறதில்ல.